ஹாய் ஆர்மீஸ். ஒரு சில பேருக்குலாம் குழப்பமாக இருக்கும், இது என்னடா டீ ஹோப் ஃபேன் ஃபிக்ஷனான்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, இது வந்து டீ ஹோப் ஃபேன் ஃபிக்ஷன் தான். என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், டெய்ஸி ஃபிக்ஷன் சொல்லிட்டு. அதனால் எல்லோரும் குழப்பிக்காதீங்க. சும்மா தோணுச்சுன்னு தான் நேம் சேஞ்ச் பண்ணேன். இனிமேல் சேஞ்ச் பண்ண மாட்டேன், யாரும் குழப்பிக்காதீங்க, ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது மார்னிங் நீங்கள் டேக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க. டே வராரு. டே வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், நீ இப்போவே கிளம்பு. பாரு, நான் யூனிஃபார்ம் கூட மாற்றலை, நான் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கணும், அதனால் நீ இப்போவே கிளம்பிடு, டைம் பண்ண போதும் உனக்கு அப்படின்னு வந்து டே சொல்ல, நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனியாக தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கிறத ஜேகே வந்து பார்த்துடுறாரு. ஜேகே வந்து உங்ககிட்ட தான் வராரு, அதாவது பைக்கில் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு பையன் ஏறு, நான் ஒன்றுட்டு போய் விட்டுறேன், வா நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் வேணா உனக்கு எதுக்கு சிரமம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஜேகே பரவாயில்ல வா, நீ வந்து ஏறு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு ஜேகேவை பிடிக்கும், க்ரஷ்ன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஜேகே அப்போது வந்து டே வந்து அடித்தார்ல, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்கீங்க, அதனால் வந்து அவ்வளோவா பேச மாட்டீங்க ஜேகே கிட்ட. இதை பார்த்துட்டு வந்து ஜேகே வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, மயன் ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற, நான் நேற்று கூட உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணால் அவள் எதிர்க்க என்னை கலாய்க்கிற. ஆமாம், நீ என்ன பண்ண, அவன் பாட்டுன்னு அவன் சொல்லி உண்டுன்னு உட்காந்துன்னு இருந்தான், ஆனால் நீ வந்து டக்குன்னு என்ன ஏதுன்னு கேட்காமலே வந்து அடிச்சல, எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்ட்டு. நான் அவனை தானே அடித்தேன், அவனை அடிச்சேன்னா உனக்கு ஏன் கோவம் வருது, அவன் என் ஃப்ரெண்டு, அதனால எனக்கு கோவம் வரதான் செய்யும். இதே நான் உன் ஃப்ரெண்டை அடித்தா அவனுக்கு கோவம் வருமா சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தா அவன் கூட சுற்றுறானுங்களே அந்த 2 பேரை அடித்தா அவனுக்கு கோவம் வருமா சொல்லு, வராமலாம் இருக்காதுல்ல அப்படின்னு வந்து வயன் சொல்கிறாங்க. உடனே ஜேகே சொல்கிறாரு, யார் சொன்னா, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்குன்ட்டு அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது, சும்மா என் கூட சுற்றுவானுங்க அவ்வளோதான், மற்றபடி நாங்களாம் அவ்வளோவா கான்டாக்ட்லாம் கிடையாது, என் கூட சுற்றுவானுங்க பேசுவானுங்க அவ்வளோதான். எனக்கு ஃப்ரெண்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை, ஒரு காலத்தில் என் உயிரே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தேன், ஆனால் அவங்களே இப்படி எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போவாங்கன்னு தெரில அப்படின்ட்டு வந்து ஜேகே வந்து பேசுகிறாரா. வயனுக்கு நான் ஒன்றுமே புரியல, நம்ம என்ன கேட்டால் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரியே பார்க்குறாங்க. ஜேகே கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன சொன்னான், எதுக்கு வரமாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு கேட்க சொல்ல, நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ பொருட்கள் வாங்கணும், எங்கேயோ வெளில போகணுன்னு சொல்லின்னு இருந்தான், நான் வந்து லேட்டாக தான் வருவேன்னு சொன்னான், அதனால தான் நான் வந்துட்டேன், அவன் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு வரமாட்டான் பாரு அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் வந்து கேட்குறீங்க, எப்படி உனக்கு தெரியும் அவன் ஒரு வாரத்துக்கு வரமாட்டான்ட்டு, எப்படி நீ சொல்கிற, அதெல்லாம் சும்மா ஒரு கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்துடுது. நீங்கள் வந்து ஸ்கூலில் இறங்கிடுவீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூலுக்கு வரீங்க. இதை பார்த்துட்டு ஜேகேயோட ஃப்ரெண்டு, என்ன மச்சான் பண்ணி கரெக்ட் பண்ணிட்ட போல அப்படின்னு வந்து சைடில் வந்து மொனவினே வராரா. உடனே ஜேகே வந்து அமைதியர்றா, கெத்து விட்றாதடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி ஜேகே, நான் என் கிளாஸுக்கு போனேன், நீயும் உன் கிளாஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு கிளம்புறீங்க. நீங்கள் கிளாஸு அப்புறம் எல்லாமே வந்து தனியாக தான் இருக்கீங்க, ஏன்னா எப்பவுமே உங்கள்கிட்ட டே இருப்பார் உங்கள் கூட. இப்போ அவர் வந்து லீவில் அவர் வரல, அவர் வந்து பாதியில் வரேன்னு சொன்னார், ஆனால் ஒன்றும் வரல. ஜேகே சொன்ன மாதிரி நீங்கள் நாள் பூரா வரல, உங்களுக்கு ஒரே போராக இருக்குது, போரிங்காக தான் போச்சு இந்த டே. ஸோ ஜேகே வந்து உங்கள் கூட தான் இருக்கார், இருந்தாலும் வந்து டே இருக்கும்போது வந்து அவர் உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதும் ஃபன் பண்ணுறதும் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அவர் இல்லாதனால கொஞ்சம் போராகவே இருக்குது. ஜேகே உங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் நீ ரொம்ப சேடாகவே இருக்க, ஏன் என் கூடலாம் பேச மாட்டியா, வேறு டே கூட தான் பேசுவியா அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. சிச்சி, நான் அப்படி சொல்ல, ஆனால் அவன் வந்து ஒரு மாதிரியா சிரிப்பேற்றிக்கிட்டே இருப்பானா, அதனால் வந்து கொஞ்சம் போராக இருக்கு அவன் இல்லாமல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. உடனே ஜேகேக்கு வந்து காண்டாவுது, ஏன் என் கூடலாம் பேசினா உனக்கு ஆவாதா, அவன் கூட தான் பேசணுமா, அவன் கூட இருந்தால் தான் உனக்கு போர் அடிக்காதா, என் கூட இருந்தால் போர் அடிக்குதா அப்படின்ட்டு வந்து அவர் கோவப்படுறாரா. நீங்கள் உடனே எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, நான் ஒன்றும் அவ்வளோ தப்பாக ஏதோ சொல்லியே, அவன் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் தானே சொன்னேன், என்ன இவ்வளோ கோவப்படுற, உனக்கு மத்திய டாக்டர்கிட்ட போய் பிபி செக் பண்ண, உனக்கு பிபி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிபிலாம் இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் உடனே இல்லைப்பா, பார்த்தாலே அப்படி தான் தெரியுது, நீ தான் வெடுக்குன்னு எதுக்கு எத்தாலும் கோவப்படுறியே, அப்படிலாம் கிடையாது, சரி வையன் நாளைக்கு நம்மளுக்கு லீவு தானே, நம்ம எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறாரு. நான் சும்மா அப்படியே வெளில போனோன்னா எங்கள் அப்பா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டார் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே நீ சும்மா வெளில போன,
அதான் நேற்று நம்ம டின்னர் சாப்பிட வரல வந்தோம்ல, அதுக்கே வந்து நான் போகும்போது சும்மா தான் இருந்தார். வீட்டுக்கு வரும்போது தான் கேட்டார், ஏன் இவ்வளோ லேட்டு, யார் கூட போனேன், அவன் கூட போகிறேன் அப்படின்லாம் கேட்குறாரு. அதனால் வேணாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே, நான் உங்கள் அப்பா கிட்டே கேட்குறேன், நான் கேட்டால் உங்கள் அப்பா விடுவார், நம்ம போகலாம், நாளைக்கு வெளில போகிறோம், கன்ஃபார்மாக போகிறோம், ஓகேவா? நீ நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வா, ஓகேவா? ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டு வா, நானும் ஒயிட் கலரில் தான் போட்டுன்னு வரேன், ஓகேவா? அப்படின்னு வந்து ஜேகே சொல்லிட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அதனால் நீ வந்து பத்திரமா போய்க்கோ வீட்டுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீங்களும் சரி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகே உங்களுக்காக வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வரீங்க. ஜேகே உங்களை பார்க்கல. அப்புறமா தான் ஜேகே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஸ்டன் ஆயிடுறாரு. ஜேகே, என்ன அப்படியே நிற்கிற, கிளம்ப வேணாமா? என்ன? அதுவா, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் வந்து ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி ரெடியாக இருக்கீங்கன்னா, ஒயிட் கலர் ட்ரெஸ் தான், ஒரு ஷார்ட் கவுன், க்யூட்டாக இருப்பீங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு, ரொம்ப அதிகமாகவும் மேக்கப் கிடையாது, லைட் மேக்கப்பில் செம்ம க்யூட்டாக இருப்பீங்க, செம்ம அழகாக இருப்பீங்க. ஜேகேவை பற்றி சொல்லணுன்னா சொல்லவே தேவையில்லை, நம்மளுக்கே தெரியும் அவருக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்ட்டு. இப்போது நீங்கள் ஜேகே பைக்கில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜேகேவும் கிளம்புறீங்க. இப்படி போய்கிட்டே இருக்குங்க. ஜேகே கேட்குறாரு, எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, நீ தானே கூட்டிகிட்டு வந்த, நீயே எங்கே போகலான்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஜேகே தீம் பார்க் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. அப்புறம் நீங்கள் தீம் பார்க்கும் போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு ரைடாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரே ஜாலியாக இருக்கு உங்கள் 2 பேருக்கும். உங்களுக்கு வந்து ஜேகே வந்து கேர் பண்ணுறாரா, உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு கேட்டு வாங்கி தராரா, உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஜேகே மேலே ஃபாலோ ஆகுறீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஜேகே வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அது மாதிரி ப்ளஷ் ஆகுது. அவர் சும்மா பேசினாலே உங்களுக்கு வந்து வெக்கமாக இருக்குது. அவருக்கு புரியுது, ஆனால் அவர் வந்து எதுவுமே காட்டிக்க மாட்டார். ஸோ அப்படியே நைட் ஆகிடுது. நீங்களும் ஜேகவும் பீச்சில் இருக்கீங்க. அந்த ஃபீல்லே ஒரு செம்ம ஃபீல். ஜில்லுன்னு காற்று, நைட் டைமு, அந்த நிலா வெளிச்சம், அந்த அலைகள் சத்தம், அப்படியே செம்மையாக இருக்குது. நீங்களும் ஜேகேவும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு வந்து இதாண்டா கரெக்ட் டைமு அப்படின்னு வந்து தோணுது. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஜேகேக்கு வந்து கால் வருது. இந்த நேரம் யாரா, நம்ம ஒரு ஃபார்மில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி நல்லா கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜேகேவோட அப்பா தான். அச்சோ, அப்பா. ஹலோ அப்பா. ஜேகே, இந்த மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கேன், என்னால் போக முடியாது, நீ கொஞ்சம் போய் பார்த்துக்கிறியா அம்மாவை, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயேன் அப்படின்னு வந்து ஜேகே அவங்க அப்பா சொல்கிறாரு. ஜேகேவும் ஓகேப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. வயன் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் என்ன தப்பாக எடுத்துக்க மாட்டேன் சொல்லு அப்படின்றீங்க. இல்லை, இந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போகணும், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. அச்சோ, அம்மாவுக்கு என்ன ஆச்சான்? இல்லை, நார்மல் ஃபீவர்னு தான் சொன்னாங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நான் போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன். ஓ அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே அந்த பீச்சுக்கெலாம் வெளியில் வந்துட்டு அதை தாண்டி தான், கொஞ்சம் தாண்டி தான் நீங்கள் பைக் விட்டுருப்பீங்களா, அங்கே நீங்கள் போகிறீங்க. கரெக்டாக எதிர்க்க வந்து வராரு. நீங்கள் டேவை பார்த்துடுறீங்க. டேவை பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்கிறீங்க. டேவோ உங்களை பார்த்துறாரு, உங்ககிட்ட வராரு. அவர் வந்து அப்போ தான் பார்க்குறாரு பக்கத்தில் ஜேகே. அவர் பார்த்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. ஜேகேவும் அவர் ஒரு மாதிரியாக முறைச்சிட்டு பார்க்குறாரு. ஏன்ட்டு நீ வந்து நேற்று ஃபுல்லாக ஸ்கூலுக்கே வரல, நீ அப்படியே வரேன்னு தானே சொன்னேன் என்கிட்ட, ஏன் வரல அப்படின்னு வந்து நீங்கள் டேக்கிட்ட கேட்குறீங்க. ஒன்று டே சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதான் வர முடியல, சாரி அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கை வந்து பார்த்துட்டு, நீ வீட்டுக்கு போ ஜங்குக், நீ போய் உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போ, நான் வந்து டீ கூட போய்க்கிறேன், நீ போ நீ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக் வந்து சொல்கிறாரு, இல்லை வேணாம், நான் அவனை கூட்டின்னு போகிறேன்,
நான் தானே உன்னை கூட்டின்னு வந்தேன், அதனால் நானே உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. நீங்கள் பரவாயில்ல ஜங்குக்கு, நீ போ, நான் வந்து வி கூட வந்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கை வந்து நீங்கள் அனுப்பிடுறீங்க. நீங்கள் வந்து வி கூட வரீங்க. வி வந்து இந்த மாதிரி கேட்குறாரு, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு. நாங்கள் தீம் பார்க்கும் பீச்சுக்கும் போகணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து டே கிட்ட வந்து சொல்கிறீங்க. டே வந்து தீம் பார்க்கும் பீச்சுக்கும் போனீங்களா, என்ன பண்ணீங்க போயிட்டு? என்ன சும்மா சுற்றி தான் பார்த்தோம், ஒன்றும் பண்ணலையே. ஜேகே ஏதோ சொன்னான் நான் அவன்கிட்ட அப்படின்னு வந்து டே கேட்குறாரு. இல்லையே ஏதோ சொல்லி சொன்னா, என்ன சொன்னான், ஏதோ சாதாரணமாக தான் பேசினிருந்தோம், ஒன்றும் சொல்லலாம், மற்றபடி வந்து நீ வந்து ஒரு வாரம் வரமாட்டேன்னு சொன்னான் என்கிட்ட. அப்படியா, நீ ஒரு வாரம் வரமாட்டியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நான் ஒரு வாரம் வரமாட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ஒரு வாரம் வர முடியாது. நீ நேற்று ஒரு நாள் வராதது போதே எனக்கு எவ்வளோ போராக இருந்தது தெரியுமா, நீ ஒரு வாரம் வரமாட்டியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், ஒரு வாரம் வரமாட்டேன், அதான் சொன்னேன்ல, பெரிய ஒர்க் இருக்குது, அது முடிச்சதுக்கம்மா தான் வரணும். ஆமாம், நீ ஸ்கூல் தானே படிக்கிற, உனக்கு என்ன ஒர்க்கு? அது வந்து சொல்ல முடியாத ஒர்க்கு, நான் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ சொல்கிறேன். நீ எதை கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறேன், நேரம் வரும் சொல்கிறேன்ட்டு. நீ எப்போ தான் என்கிட்ட சொல்ல போகிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதான் நான் சொல்கிறேன். சரி, எப்படியும் நீ சொல்ல போகிறது எனக்கு தெரியும், வா நம்ம போவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேவும் வீட்டுக்கு போகிறீங்க. அப்படியே வந்து டேஸ் வந்து ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு வாரம் வந்து போகுது. அந்த ஒரு வாரத்தில் வந்து ஜேகே உங்கள் மேலே காட்டுற கேரும் அந்த அன்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்புறமா நீங்கள் ஜேகே மேலே லவ் வந்துடுது. ஸோ ஒரு வாரம் முடிஞ்ச உடனே டேவும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நீங்கள் டே கிட்டேயும் பேசுகிறீங்க, ஜேகே கிட்டேயும் பேசுகிறீங்க. நீங்கள் 2 பேருக்கிட்டேயும் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் அவங்க 2 பேரும் தான் எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் பிக்னிக் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிக்னிக்லாம் கூட்டின்னு போகிறோம் அந்த மாதிரி சொன்னோடனே உங்களுக்கு ஒரே ஜாலி பிக்னிக் போகிறோன்ட்டு. டேங்க் வந்து இதில் விருப்பமே இல்லை, நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு வந்து டேங்க் சொல்கிறாரு. ஏன் உனக்கு விருப்பமே இல்லை? ஏன்னா அவங்க கூட்டின்னு போகிற நாள் வந்து எனக்கு பிடிக்காத நாள், அதனால் என்னால் வர முடியாது, எனக்கு நான் என்ஜாயும் பண்ண மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன், ஸ்கூல் வச்சா கூட ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு வந்து டே சொல்வார். ஏன் அப்படி சொல்கிற, ஏன் உனக்கு அந்த நாள் பிடிக்காது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே டே வந்து நான் தான் சொன்னேன்ல, அதுக்குன்னு ஒரு காலம் வரும், நான் அப்போ சொல்கிறேன்ட்டு. எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிறேன், நீ எதுவும் சொல்லவே தேவையில்ல போ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜேகே வருவார். ஜேகே வந்துட்டு என்ன அவன்னா பிக்னிக் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பானே கரெக்டாக அப்படின்னு வந்து சொல்லுவார். உடனே வந்து நீங்கள் பார்த்துட்டு எப்படி ஜேகே, எப்படி நீ இன்னும் வந்து இங்கே எங்கேயாவது கேமரா ஒழிச்சு வச்சுக்கிறியா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிற, எனக்கு புரியலையே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து எனக்கு தெரியாதா அன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு ஜேகே வந்து வியை வந்து பார்ப்பாரு. உனக்கு தெரியுமா அன்றைக்கி என்ன நாள்ன்ட்டு இவங்ககிட்ட கேட்டால் இவன் சொல்லவே மாட்டான், நீயாச்சும் சொல்ல அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து என்ன வி சொல்லட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வி வந்து நீ எதோ சொல்ல வேண்டாம், வேலையை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உடனே வி கிட்ட ஏன் வி இப்படி பண்ணுற, அவன் தான் சொல்கிறான், நீயாச்சும் சொல்ல மாட்டான், அவனாச்சும் சொல்லட்டும். சரி ஒரு நிமிஷம் இரு, நீங்கள் 2 பேரும் எனிமீஸ் தானே, அப்போ எப்படி ஜேகே உனக்கு வியை பற்றி எல்லாமே தெரியுது, அவன் சொல்கிறதெல்லாம் என்கிட்ட அப்படியே சொல்கிற. உடனே ஜேகேவும் அது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்கூலில் தானே படிக்கிறோம், அதனால் நான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன், அதனால் உங்ககிட்ட ஃப்ளூக்கில் சொல்கிறேன், அது கரெக்டாகிடுது அப்படின்னு ஜேகே வந்து சமாளிக்கிறாரு. வியோ வந்து ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க 2 பேரும். நீங்களும் அப்படியே ஓர கண்ணில் 2 பேரை பார்க்குறீங்க. பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல, என்னமோ நடக்குது, ஆனால் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து டே கிட்ட சொல்கிறீங்க, வா டே நம்ம போகலாம் வா நீ வா போகலாம் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றீங்க. டே வந்து நீ எவ்வளவோ கெடுத்துனாலும் நான் வரமாட்டேன் வயன், ஏன்னா அன்றைக்கி எனக்கு பிடிக்காத நாள், நான் தான் சொன்னல அன்றைக்கி நான் என்ஜாய் பண்ண மாட்டேன், ஏன்னா அன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணுற மூடில் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து வி சொல்கிறாரு. அவன் தான் வரமாட்டான்றான்ல, அதனால் எதுக்கு அவனை வற்புறுத்துற, நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலான்னு அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு என்ன இருந்தாலும் வி இல்லைன்னா போர் அடிக்கும் ஜேகே எனக்கு அப்படின்றீங்க. ஜேகேக்குன்னா இங்கே செம்ம காண்டு. வி வந்து ஜேகேவை பார்த்து நெக்கலாக சிரிக்கிறாரு. ஜேகே உடனே வந்து சரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரா. ஒன்று நீங்கள் வந்து டேவை பார்த்துட்டு இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலே அவன் வந்து அப்படி சிடுன்னு கோவப்படுறான், இவங்கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
தேவை வந்து சிரிக்கிறாரு. ஸோ ஸ்கூலும் அப்படியே முடிஞ்சிடுது. நீங்களும் டேவை தான் போய்கிட்டு இருக்கீங்க. டே வந்து இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க, வா டே போகலான்னு, இல்லைன்னா போர் அடிக்கும் டே வாயேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டே சொல்கிறாரு, இல்லை வாயன் என்னால் வர முடியாது அப்படின்றாரு. நீ எனக்கு தான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக வந்திருக்க, 1 வாரம் லீவ் போடுற, சரி பிக்னிக் வான்னு சொன்னால் கூட வர மாட்டேற, ஏன் இப்படி பண்ணுற, போ எனக்கு ஒன்று பார்த்தா பிடிக்கல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நீயை வந்து சிரிச்சுட்டு, சரி நான் சொன்னேன்ல எங்கள் அம்மா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ட்டு, வா நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு டே சொல்கிறாரு. ஓ அப்படியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேவும் போகிறீங்க. ஸோ நான் இதோட இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய்.